பங்கு சந்தைகள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து ஒரு 5 மாதங்களாக வீழ்ச்சியை சந்திக்கிறது இதுதான் அப்படின்னு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 16% வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணங்கள் என்னென்ன? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதுல முதல் முக்கியமான காரணம்னு சொன்னீங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேலே நம்பிக்கை இழந்து இங்கே பங்குகளை விற்றுட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்களே சொன்னீங்க, ஒரு கடந்த 30 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு 5 மாதங்களாக தொடர்ந்து பங்கு சந்தைகள் இறங்கியிருக்குன்னு சொன்னீங்க. அது இதுக்கு முன்னாடி 1995 இந்த மாதிரி நடந்தது. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் 1995 பங்குச்சந்தை பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது ஏதோ ஒரு சில ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதில் இது பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ஒரு சேனல்ஸில் பிஸ்னஸ் பற்றி அதிகம் பேச மாட்டாங்க, ஆன்லைன் வர்த்தகம் கிடையாது, அப்போல்லாம் இந்த ஃபியூச்சர்ஸ் கிடையாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் 2000 இயர் 2000 தான் வந்தது. ஆப்ஷன்ஸ் 2001 வந்தது. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பரவலாக ஒரு பங்குச்சந்தைன்றது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பரவலாக எல்லாருக்கும் பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சு பரவலாக எல்லாரும் சிறு முதலீட்டாளர்களும் நிறைய முதலீடு பண்ணதுக்கப்புறம் இதுதான் முதல் முறையாக 5 மாதங்களாக தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கியிருக்கு. இது 6வது மாதம். 6வது மாதமும் தொடர்ந்து பங்குச்சந்தைகள் சரிவில் தான் இருக்குது. இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய பங்குச்சந்தை மேலே அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. இங்கே நம்முடைய பங்குச்சந்தைகள் வேல்யூவேஷன் அதிகம், அதனால் இங்கே விற்றுட்டு வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு இல்லை. அதாவது இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் எல்லா வகையிலையுமே இந்த வரி விகிதங்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ முன்ன லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0 இருந்தது. அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 10% கொண்டு வந்தாங்க. அப்புறம் 12% ஆக்கிட்டாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 15%லேருந்து 20% ஆக்கிட்டாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில், அது தொடர்ந்து ஏற்றிக்கினே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களில் அவங்க வரிகள் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதனால் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஏதாவது பங்குச்சந்தை சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் அது நடக்கலை. ஸோ அதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தைகளில் அதிகமாக விற்கிறது தான் ஒரு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாடுகள் இதை விட வேல்யூவேஷன் கம்மின்னு சொன்னாலுமே பட் நம்முடைய நாட்டுக்குன்னு சில ப்ளஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. நம்ம ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துமே இங்கேருந்து பங்குகள் அவங்க விற்றுட்டு வெளியே போகிறாங்கன்றது உண்மையிலே ஒரு அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய எஃப்ஐஐ ஹோல்டிங் ரொம்ப ஆக குறைவாக இருக்குது. இப்போது ஏறக்குறைய $1 trillion மேலே நம்முடைய பங்குச்சந்தைகள் நஷ்டத்தை சந்திச்சிருக்குது கடந்த சில மாதங்களில். சார், இப்போ கேபிட்டல் டேக்ஸ் கெயின் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னீங்க. அது முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கா? கண்டிப்பாக. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முன்னாடி டிவிடெண்ட் நம்முடைய அதாவது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டிவிடெண்ட் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. அது இப்போ டிவிடெண்ட் டேக்ஸபிள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த பங்குச்சந்தையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்தது. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். உங்ககிட்ட ஒரு ₹1 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் அதை இப்போ வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹7 லட்சம் வட்டி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு அந்த ₹7 லட்சம் வருமானமாக கணக்கு காமிச்சு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய வரும். ஒரு 2 லட்சம் டேக்ஸ் பே பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ₹2 லட்சம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாலுமே உங்களுக்கு கேரண்டி ₹5 லட்சம் உங்கள் கைக்கு வருஷத்துக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.
ஒரு 5 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒவ்வொரு வருஷமும் 7 லட்சம் வந்ததுனாக்கா ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்துக்கு 2 லட்சம் வரை கட்டிட்டாலும் 5 லட்சம் உங்ககிட்ட இருக்கும். இதையே நீங்கள் பங்குச்சந்தையில் அதே 1 கோடி ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பங்குச்சந்தைகள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, 1 கோடி முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கோடியே 5 லட்சம் தான் வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சோகத்தில் தான் இருப்பீங்க. நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வங்கி வைப்பு நிதியில் வச்சுருந்தாலே எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் எனக்கு வந்து 35 லட்சம் 40 லட்சம் வட்டி கிடைச்சிருக்கும். இங்கே நான் பங்குச்சந்தையில் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் இது பண்ணி கடைசியில் எனக்கு 5 லட்சம் தான் வந்தது. ஆனால் அந்த 5 லட்சத்துக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் டேக்ஸ் கொடுங்க அப்படின்னு அரசாங்கம் கேட்குறாங்க. இப்போ அதை வந்து எப்படி வந்து ஒரு நியாயப்படுத்த முடியும்? ஸோ நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுறோம், இன்றைக்கி அது 1 கோடி 5 லட்சம் கிடைக்குதுன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த 1 கோடி 5 லட்சத்து ரூபாயினுடைய வேல்யூ வந்து அன்னைக்கு 1 கோடி ரூபாயோட வேல்யூவோட குறைவு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்முடைய வேல்யூவே குறைஞ்சி போச்சு. பட் அதுலேயும் ஒரு பகுதி வந்து டேக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. மற்ற முதலீடுகள் தங்கம், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் முதலீடு பண்ணும்போது இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் முதலீடு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து 1 கோடி முதலீடு பண்ணீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு 25 லட்ச ரூபாய் தான் லாபம் வந்ததுன்னு சொன்னால் கூட வேண்டாம், எங்களுக்கு டேக்ஸ் வேண்டாங்க. ஏன்னா அன்னைக்கு 1 கோடி முதலீடு பண்ணீங்க, இன்னைக்கு 1 கோடி 25 லட்சம் இருக்கு, ஆனால் அதோட மதிப்பு பண மதிப்பு அவ்வளோதான். அதுதான் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறது. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இவங்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இவங்க எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ வந்து ஹாப்பியாக இல்லை அப்படின்னு தோணுது. பார்ப்போம். 2019 இதே போல் ஒரு தடவை வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து பங்குச்சந்தையில் பங்குகளை விற்றுனா வந்தாங்க. அப்போ தான் வந்து ஒரு அதிரடியாக ஒரே நாளில் கார்ப்பரேட் டேக்ஸு 30% 25% அப்படின்னு குறைச்சாங்க. ஒரே நாள் அதிரடியாக குறைச்சாங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் வந்து ஒரு நல்ல மேலே வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ ஏதாவது செய்யணும். ஆனால் இப்போனா அதே கார்ப்பரேட் டேக்ஸ் குறைக்கணும்னு சொல்லலை, அது ஏற்கனவே குறைவாக தான் இருக்குது. மற்ற முதலீட்டாளர்களுக்கு ஒரு டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாதுனோ அல்லது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஜீரோனோ ஏதாவது ஒன்று அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கனால், அதாவது ஒரு 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 விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ தெரியுங்களா கார்ப்பரேட் டேக்ஸு? 97 ரூபா, 97%. நீங்கள் 100 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா 97 ரூபாய் கவர்மெண்ட்டு கொடுத்துடணும், 3 ரூபா தான் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்னா வந்து ஒரு வரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது வந்து பெருசாக பயன் அளிக்காது. வரிகள் குறைய குறைய நிறைய பேர் வந்து விரும்பி வரி கட்டுவாங்க, நிறைய பேர் வந்து விரும்பி முதலீடு பண்ணுவாங்க, விரும்பி தொழில் செய்வாங்க. ஸோ இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கடந்த பட்ஜெட்டில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆகிடுச்சு. கரெக்ஷன்னு சொல்லலாம், கிராஷ்ன்னு சொல்ல முடியாது, கரெக்ஷன் வந்திருக்கு. இதனால் என்ன நடக்கா, அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து முதலீட்டாளர்கள் லாபம் இருந்தால் தானே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, லாபமே இல்லைன்ற சூழ்நிலை வந்துடும். ஸோ பழைய சிஸ்டத்தில் ஒரு 10% டேக்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஏற்றினதால என்னாச்சு, பங்கு சந்தைகள் இறங்கிட்டு அவங்களுக்கு வருமானமே வராமல் போச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எந்த கணக்கு பண்ணி செஞ்சாங்கன்னு தெரியல. ஸோ வரி விகிதங்கள் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரிகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ வரி விகிதங்கள் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரிகள் வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் பார்ப்போம், ஏதாவது பங்குச்சந்தை சார்ந்து வரி கொள்கைகள் ஏதாவது மாற்றுறாங்களா. அப்படி ஏதாவது மாற்றினா தான் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு திரும்பும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகமாக வந்து கீழே வந்துடும். அதுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்காமல் இருக்கலாம், ஆனால் ஏறாமோ ஏறாது, இறங்கவும் இறங்காது.
அப்படியே கொஞ்சம் மேலே போய் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து அப்படியே இருக்கும். அது வந்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கரெக்ஷன் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு அப்படி தான் நினைக்கிறேன். யாராலையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இதனால் வந்து இல்லை கரெக்ஷன் முடிஞ்சிச்சா, இப்போ பங்குகள் வாங்கினா அபரிதமாக ஏறிடுமான்னா பங்குகள் வந்து கீழே இறங்கி தான் உங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து பங்குகள் வாங்குறீங்க, ஒரு 5 அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு 101 ரூபா போகுது, 2 வருஷம் கழிச்சு 102 ரூபா போகுது, 5 வருஷம் கழிச்சு 105 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் நஷ்டத்திலே இல்லை, நீங்கள் வாங்கினதுலேருந்து லாபத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னு சொன்னால் இந்த 100 ரூபாய் நீங்கள் வங்கி வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கனால உங்களுக்கு வருஷத்துக்கு 7 ரூபாய் வட்டி கிடச்சிருக்கும். இது 1 ரூபா தானே கிடச்சிது. ஸோ அதை தான் வந்து டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பங்குகள் வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ ஏறக்குறைய ஏதாவது மத்திய அரசாங்கம் ஏதாவது வரி கொள்கைகளில் மாற்றினால் ஒழிய நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல வேகமாக மீண்டு எழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் இங்கேருந்து பெருசாக பங்குகள் இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் மொத்த பணத்தையும் முதலீடு பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா ஒரு மாதம் ஒரு 10 ரூபா அப்படின்னு அடுத்த ஒரு 10 மாதங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணலாம். பொதுவாக வந்து பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலை சந்தை கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. காலை சந்தைனா வேகமாக மேலே போகிறது, கரடி சந்தைனா இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மோசமாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மிட் கேப்லேயோ ஸ்மால் கேப்லேயோ மைக்ரோ கேப்லேயோ முதலீடு பண்ணக்கூடாது. நீங்கள் முதலீடு பண்ணுறது லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். அந்த லார்ஜ் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸு, டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்னால் வந்து ஆட்டோமொபைல்ஸு, பேங்க்ஸு, ரியல் எஸ்டேட்டு, மெட்டல்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து சைக்ளிக்கல்ஸ். டிஃபென்சிவ்ஸ்னு சொன்னீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பார்மசூட்டிக்கல், எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சைக்ளிக்கல்ஸில் முதலீடு பண்ணாமல் டிஃபென்சிவ்ஸில் முதலீடு பண்ணணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நிம்மதியாக வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு கூட மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு முதலீடு பண்ணாமல் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில்